அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிகளில் 3வது ராசியாக இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரும் 15 நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது, அவங்க என்ன விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயணம் செய்து அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் மாற்றங்களை அவங்க பெற போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ஆழ் மனசில் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே உடனடியாக இவர்களிடம் 24 மணி நேரத்தில் தீர்வு சொல்லப்படுது. ஸோ நீங்களும் உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் பயன்பெற்றுக்கோங்க. இந்த 15 நாட்களில் சரியா ஸ்தானத்தில் சூரியனின் சஞ்சாரம் நடக்க இந்த 15 நாட்களில் செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த 15 நாள் உங்களின் ஆரோக்கியத்தில் கவனம் அதிக அளவில் செலுத்துவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக கண் தொடர்பான விஷயத்தில் நீங்கள் அதிக அளவில் கவனத்தை செலுத்துவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சில தொலைதூர பயணம் செல்ல நேரிடும். உங்களின் திறமை அதிக அளவில் இந்த 15 நாட்களில் காணப்படும். மேலும் இந்த 15 நாட்கள் உங்களின் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. திடீர் செலவுகள் பிரச்சனை தரக்கூடியதாக இருக்கக்கூடும். மேலும் குடும்பத்திலும் நண்பர்களிடத்திலும் மனக்கசப்பு ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் மிதுன ராசியில் மிருகசீரிஷம் 3 மற்றும் 4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலையை பொறுத்தவரையில் சுகஸ்தானத்தில் கேது, பஞ்சமஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய் ஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் சூரியன், குரு, சுக்கிரன் என கிரக நிலைகள் உங்களுடைய ராசியில் அமைஞ்சிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களை பொறுத்தவரையில் 1/5/2024 அன்று குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சைன போக ஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் 7/5/2024 அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 13/5/2024 அன்று சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயனசைன போக ஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் 20/5/2024 அன்று சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயனசைன போக ஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. 31/5/2024 அன்று செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாற போகிறாரு. இதனால் உங்களுக்கு இந்த 15 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி உங்கள் ராசியை பார்ப்பதால் வீண் அலைச்சல் அதிக அளவில் உண்டாகும். ஆனாலுமே சுபமாக எதுவுமே நடந்து முடியும். புதிய காரியங்களில் ஈடுபடும் போது யோசித்து செய்வது ரொம்ப நல்லது. மேலும் மன அமைதி பாதிக்கப்படியான சூழ்நிலைகள் ஏற்பட்டு அதற்கு பின் சரியாகும். மேலும் உங்களுடைய நண்பர்களிடத்தில் நீங்கள் கவனமாக பேசி பழகுவது நல்லது. தொழில் மற்றும் வியாபார தொடர்புடையவர்களுக்கு இந்த 15 நாட்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். அதே நேரத்தில் சரக்குகளை அனுப்பி வைக்கும்போது ரொம்ப கவனமாக இருப்பது நல்லதுங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த 15 நாட்களில் உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும். மேலும் அலுவலக வேலைகளால் அலைச்சல்கள் நிறையவே உங்களுக்கு உண்டாக அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. மேலும் சக ஊழியர்களிடம் அலுவலக தொடர்பான ரகசியங்களை கூறுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரையில் இந்த 15 நாட்களில் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இருப்பவர்களின் மூலமாக ஏற்பட்ட டென்ஷன்கள் அனைத்தும் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசு தாபங்கள் அனைத்தும் நீங்கும். மேலும் பிள்ளைகள் எதிர்பார்த்தபடி நடந்து கொள்வாங்க. உறவினர்களிடம் இருந்து வந்த வேற்றுமைகள் அனைத்தும் நீங்கும். பெண்களுக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது. மேலும் வீண் மனக்கவலைகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும். புதிய செயல்களை யோசித்து செய்வது ரொம்ப நல்லதுங்க.
கலைத்துறையில் இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த 15 நாட்களில் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே கிடைக்க போகுதுங்க. மேலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலைகள் அனைத்தும் மாறும். கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலைகள் ஏற்படும். மேலும் வரவேண்டிய பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரும். இதனால் நீங்கள் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் அரசியலில் இருக்கக்கூடிய மிதுன ராசியன்பர்களுக்கு இந்த 15 நாட்களில் எந்த வேலையும் எளிதாக செய்து முடித்து விடுவீங்க. மேலும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி மட்டுமே நிச்சயம் கிடைக்கும். வேலைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மையை கொடுக்கும். திறமைகள் அனைத்துமே இந்த 15 நாட்களில் வெளிவரும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 15 நாட்களில் பெரியவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். மேலும் கூடுதலாக நீங்கள் கவனத்தோடு பாடங்களை படிப்பது நல்ல நன்மதிப்பை பெற்றுத்தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமையக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருக சீரிசம் 3 மற்றும் 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாட்களில் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் நாட்டம் அதிக அளவில் காணப்படும். மேலும் உயர்கல்வி பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். பணவரத்து இருந்தாலுமே அதில் எந்த ஒரு தடை தாமதமும் இருக்காது. காரியங்கள் அனைத்துமே வெற்றிகரமாக நடந்து முடியும். மேலும் உங்களை விட உங்களை சுற்றி இருக்கும் மற்றவர்கள் பயன்படும் விதமாக உங்களுடைய திறமைகள் அனைத்துமே நீங்கள் பயன்படுத்துவீர்கள். மேலும் காரியங்கள் அனைத்துமே சாதகமாக நடந்து முடியும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து உங்களிடம் சேருவார்கள் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாட்களில் எதிலும் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்படுத்துவது நல்லது. திடீர் மன தடுமாற்றங்கள் உண்டாகலாம். மேலும் பணவரத்து திருப்தியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வந்து போகும். மேலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் நீங்கள் அதிக அளவில் செலுத்த வேண்டிய நாட்களாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த கடன் பாக்கிகள் அனைத்துமே வசூலாகும். வியாபார தொடர்பான பயணங்கள் செல்ல நிலைமைகள் வரும். மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேற்கொள்ளக்கூடிய கடுமையான பயணங்கள் மற்றும் பணிகள் கூட எளிமையாக நடந்து முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. புனர்பூசம் 1, 2, 3 பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாட்கள் குடும்பத்தில் இருப்பவர்களால் அவர்களுடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு டென்ஷனை ஏற்படுத்தக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகள் அதிக அளவில் உண்டாகும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் உங்களுடைய பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டிற்கு உறவினர்கள் வருகையால் நீங்கள் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. இதனால் செலவுகளும் அதிக அளவில் உங்களுக்கு காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பணியிடத்தில் ரொம்ப கவனமாக மற்றவர்களோடு பேசும்போது ரொம்ப அதிக அளவில் கவனத்தை செலுத்தி பேசுவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் எடுத்த காரியத்தை சாதகமாக நீங்கள் செய்து முடிப்பீங்க. திடீர் மன தடுமாற்றங்கள் உண்டாகலாம். மேலும் பெரியோர் ஆலோசனை கை கொடுக்கும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வி பற்றிய கவலைகள் அதிக அளவில் காணப்படும். மேலும் கவனமாக பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவிகரமாக நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நீங்கள் இந்த 15 நாட்களில் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானை வழிபட்டு வர நன்மைகள் பல உங்களுக்கு உண்டாகும். மேலும் மனக்குழப்பங்கள் நீங்கும், தைரியம் பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நீங்கள் மிதுன ராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த விஷயத்தை பரிகாரமாக செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சிவபெருமான் நல்ல பலனை கொடுப்பார். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் 1, 2, 28, 29, அதிர்ஷ்டமான தினங்கள் 21, 22 அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த 15 நாட்களில் முறையாக உங்களுடைய முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு நன்மையை அளிக்கக்கூடும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி காணவும் இயலக்கூடும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் காணவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவார்கள். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியதாக இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் கடன்கள், வழக்குகள் மற்றும் ஆரோக்கியம் போன்றவற்றில் தற்காலிக பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். பங்கு சந்தை மற்றும் ஊடக வணிகம் மூலமாக ஆதாயம் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் ஈடுபடுவதையும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. பணியிடத்தில் பொறுமை காக்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் மிதுன ராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகுது, அவங்க என்ன விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள் நிறைந்திருக்கு, மேலும் அவங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயணம் செய்யுது, அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலனெல்லாம் அவங்க அடைய போகிறாங்க என்பதை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்போம்.
கொடுப்போம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற மூல மந்திரத்தை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.